பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் பாராட்டப்படவில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். இன்றைக்கான உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் செய்கிறதான நற்கிரியை, அவன் செய்கிறதான நல்ல செயல்களானது இந்த உலகத்தில் பாராட்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் எந்த ஒரு நற்செயல்களை செய்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, வேறொரு கோணத்தில் அதை பார்த்து அது தவறான விமர்சனங்களை நமக்கு வைக்கும் பொழுது அது நமக்கு மனநோவு உண்டாக்குறது. பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டியதான அந்த நற்கிரியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கிரியை செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதை கடைபிடிக்க வேண்டும். அதை தேவன் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் விமர்சனங்களானது ஒரு கிரியை செய்யும் பொழுது அதற்கான விமர்சனங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மரியாள் நலதம் என்கிறதான தைலத்தை கிறிஸ்துவனுடைய பாதத்திரண்டையில் ஊற்றும் பொழுது இந்த வீண் செலவு எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்கே விமர்சனங்கள், தவறான விமர்சனங்கள் வருகிறது. அப்போது நாம் செய்கிறதான அந்த கிரியானது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கும் பொழுது தேவன் அதற்கான பலனை கொடுப்பார். நீ யாருக்காக செய்கிறன்னா மனுஷனுக்காக செய்யலை. உன்னுடைய கிரியை செய்யும் பொழுது, நற்கிரியை செய்யும் பொழுது மனுஷனுக்காக அதை செய்யலை, தேவனுக்காக செய்கிறேன். அப்போது வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது எதை செய்தாலும் அதை கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2 நாம் பார்க்கும்பொழுது, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்கடுவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியங்கரமாய் பலனளிப்பாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு அந்தரங்கத்தில் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நமக்கான பலனை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். அதனால் மனிதன்கிட்ட வருகிறதான அந்த விமர்சனங்கள், அவங்க கிட்ட என்ன பண்ணல, அப்ரிசியேஷன் வராது. நமக்கு எப்போவுமே அந்த மனிதன்கிட்ட இருந்து நம்மளுடைய அந்த குறைவுகளையும் நாம் அடுத்தது அந்த நற்கிரி செய்ய முடியாதபடி நிறைய தடைகளையும் மனுஷனானவன் போடுவான். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு எல்லா செயல்களும் இந்த உலகத்தில் பார்க்கணும் மனுஷனுடைய பொறாமை கண்களுக்கு எதுவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் செய்கிறதான அந்த நற்கிரியானது பலனை யார்கிட்ட எதிர்பார்க்கணும்னா தேவன்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இந்த விமர்சனங்கள் வரும்பொழுது நாம் செய்கிறதான அந்த கிரியை நாம் செய்து கொண்டே அதை நாம் கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவன் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியானது நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் அதற்கான பதிலடிகளானது அங்கே என்ன பண்ணோம், பாராட்டப்பட முடியாதபடி நம்மை விமர்சனத்தில் தள்ளி நம்முடைய பெயரை கெடுத்து நம்முடைய அங்கீகாரத்தை கெடுத்து இப்படியாக உலகத்தில் நிறைய மனிதர்களானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவளை குறித்து தான கவலை நாம் கொள்ளாதபடி இங்கே சரியான ஒரு உதாரணம் அந்த வசனத்தில், இதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின் வைத்து போனார். ஆண்டவராக இயேசுவானவர் செய்யாத நற்கிரி இல்லை, அவர் செய்யாத அதிசயம் இல்லை, அற்புதம் இல்லை, அவர் செய்யாத தியாகம் இல்லை. இந்த உலகத்தில் அவர் செய்ததான தியாகத்தை விட இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது, நம்மளை யாருமே பாராட்டவில்லை அப்படின்னு ஒரு வேளை நினச்சானா, தேவனுடைய கருத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கான கிரியைக்கான பலனை அவர் கொடுக்கிறவராக, இதோ அவனவனுக்கிரியாக்கான பலனை தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்காக அவர்
கொடுப்பார். இன்றைக்கு அவர் எல்லாமே அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அது வெளிங்கரமாய் நமக்கு நிச்சயமாய் ஒரு நாளில் அது பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம செய்கிறதான அந்த கிரியை ஒருத்தர் விமர்சனங்களை வைக்கும்பொழுது அவரோடு நாம் வாதாடுவதோ இல்லை அவர்கிட்ட நம்ம போய் சண்டை போடுவதோ, என்னை ஏன் இப்படி சொல்லிட்ட, என்னை ஏன் இப்படி பண்ணிட்ட, என்னுடைய அங்கீகாரத்தை ஏன் இப்படி கெடுக்கிற அப்படின்னு போய் அவர்கிட்ட நம்ம முரட்டாட்டமாய் உலக பிரகாரமாக நம்ம நுழையாதபடி, மாறாக நம்மை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து எப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தணும். அவர் வையப்படும் பொழுது 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதற்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க நம்மளை, இது பண்ணாத, இது வேஸ்ட்டு, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கான வருகிறதான அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய முயற்சி இருக்கக்கூடாது. மாறாக நாம் எதற்காக செய்கிறோம் என்பதை குறித்துதான செய்கையானது அங்கே இருக்கணும். ரிசல்ட்டு எப்பவுமே தேவன் அவர் கொடுப்பார். நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். நாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா தேவனுக்காக செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், நமக்காக ஏற்ற காலத்தில் ஏற்றவைகளை அவர் நிச்சயமாய் நமக்கு அவர் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம பழி வாங்கிறது நம்ம வேலை இல்லை. ரோமர் 12:19 வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பழி வாங்குதல் யாருக்குரியதான்? தேவனுக்குரியது. இன்றைக்கி நம்ம பழி வாங்கணுமானா நம்ம குற்றவாளிகளாக மாறிடுவோம். ஒரு விஷயத்திற்காக, ஒரு நியாயத்திற்காக நம்ம பழி வாங்கணும், நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்விளைவை நாம் காட்டும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாதகமானது அந்த விளைவாக நமக்கு வருகிறது. ஆனால் பழி வாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்போது பழி வாங்காமல் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கோபாக்கினைக்கு நம்ம இடம் கொடுக்கறதான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் என்ன பண்ணுவாங்க, கோபாக்கினி, தேவனுடைய கோபாக்கினி வரும்பொழுது அவர்கள் அந்த அக்னியில் அந்த ஆக்கினி அவர்கள் அடையும் பொழுது அவர்களால் என்ன முடியாது, மீள முடியாது. அப்போது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலை மேல் குவிப்பாய். அப்போ இன்றைக்கு ஒருவேளை உண்மையாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், நிச்சயமாகவே நம்ம நமக்கு எதிராக விமர்சனம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாக இருப்பவர்களை நம்ம தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டியதான நன்மை, ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட வரும்பொழுது அவர்களை நாம் உபசரிப்பதும் முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்பதும் நமக்காக தேவன் வைத்திருக்கிறதான திட்டமாக இருக்கிறது. சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி நீ செய்வதனால் அக்னி தழலை அவன் மேல் குவிப்பாய். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், அவனை பழிவாங்கிறதான எண்ணத்தில் நம்ம ஏதோ செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம செய்வதை காட்டிலும் தேவன் செய்வது மிகப்பெரிய ஒரு வல்லமையாக இருக்கும். அதனால் தேவனுடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் செய்து வருகிறதான கிரியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார், கொடுப்பார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அப்போ இன்றைக்கு நம்ம தீமையினால் நம்ம வெல்லப்படக்கூடாது. தீமையை செஞ்சுட்டு தீமை நம்மளை வெல்லாமல் தீமையை என்ன பண்ணோம், நன்மையினால் வெல்லு, நல்லது செய்யணும். அப்போ இன்றைக்கு நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறார், சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எதற்காக சுற்றித் திரிகிறோம்? நம்முடைய சத்துருக்களை பழி வாங்குவதா, இல்லை நம்மளை இவங்க சரியில்லைன்னு சொன்னவங்களை நம்ம போய் நாம் சரிப்படுத்துவதற்காக நம்ம முயற்சிவதா? யாருக்கிட்டும் போய் நீங்கள் சரியில்லை அப்படின்னு முகத்துக்கு நேராக சொன்னாலோ இல்லை மறைமுகமாக சொன்னாலோ நான் சரிதான் அப்படிங்கிறதான நிரூபிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்காதீர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் அப்படியாகத்தான் இருக்கும். நல்லதை கெட்டதுன்னு சொல்லும், கெட்டதை நல்லதுன்னு சொல்லும். அப்போ இன்றைக்கு உலகத்தை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மற்ற மனிதர்களுடைய விமர்சனங்களை குறித்து ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்?
அப்போது இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கான நன்மையை அவர் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அவர் கொடுப்பார். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். தேவன்கிட்ட இருந்தால் நமக்கு பாராட்டு வரணும். அதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நாளில் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.